அப்பத்தாக்கு காலையிலே ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருதுன்னு சொல்லிட்டாங்க. அதோட அத்தை கொய்யா இலைய பிஞ்சு இலையா பறித்து அவிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா சுகர் இருக்கிற பேஷண்ட்டு காலையில் கொய்யா இலையை அவிச்சு கொடுத்தோம்னா சுகர் கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு. நான் எந்திரிச்சதே அந்த இலை வைக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வருமா, அதே வாசனை பிடிச்சி எந்திரிச்சிட்டு அப்படியே வெளியில் போய் வேடிக்கை பார்த்துட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே கோலம் போட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் கோலம் போடுவேன். அதுவும் கொஞ்சம் பெரிய குழம்பா போட்டால் தான் எங்கள் அத்தைக்கு பிடிக்கும். அதனால் நல்ல பெரிய குழம்பாவே போட்டாச்சு. அத்தையும் அப்போத்தாவும் அந்த சாறு அவிச்சு குடித்ததுனால எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் மட்டும் பால் காய்ச்சிட்டு பட்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால் அதுக்கும் கொஞ்சம் பால் ரஸ்க்கு பிஸ்கட் எல்லாமே கொடுத்தேன். பேலன்ஸ் பால் இருந்தது, அதை அப்படியே வாட்டர் பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அப்போவே சொன்னேன், அத்தை கொஞ்சமாக குடிங்க, நிறையா குடிக்காதீங்க, 1 டம்ளர் தான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க 2 டம்ளராக குடிச்சிட்டு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருதுன்னு எல்லாருமே படுத்துட்டாங்க. அப்புறம் நானே அடுப்பில் ஊதி ஒரு வழியாக சாப்பாடு வடிச்சாச்சு. எல்லாருமே கொஞ்சம் தெளித்து எந்திரிச்சதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். நம்ம ஃபேமிலியில் நம்ம பிரியா சிஸ்டருக்கு இன்றைக்கி வெட்டிங் டே. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர். இப்போ இருக்கிற மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்குது.